ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் நடிகர் அருண் பாண்டியனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நடிகர் அருண் பாண்டியன் இவர் தமிழ் திரைப்பட நடிகர். இவரின் தந்தை இராணுவ வீரர். இவர் ஜூலை 13, 1958 பிறந்தவர். இவர் பன்முகம் வாய்ந்தவர். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், அரசியல்வாதி என்று நடிகர் அருண் பாண்டியன் பல முகங்களை உடையவர். இவர் ஐங்கரன் என்ற பட நிறுவனத்தை நடத்தி வருகிறார். தமிழ் சினிமாவில் 80 மற்றும் 90களில் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களை தன் பக்கம் பார்க்க வைத்தவர்தான் நடிகர் அருண் பாண்டியன். இவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் பிறந்தவர். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் படித்து பட்டம் பெற்றவர். நடிகர் அருண் பாண்டியன் 1985ஆம் ஆண்டு சிதம்பர ரகசியம் என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனார். அடுத்த ஆண்டே ஊமை விழிகள் என்ற படம் ரசிகர்கள் மத்தியில் இவரை பிரபலப்படுத்தியது. பின்னர் பல படங்களிலும் நடித்து வந்தார். இவர் அரசியலிலிருந்து பணியாற்றி வருகிறார். 2011ஆம் ஆண்டு தமிழக சட்ட பேரவை தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளராக நின்று வெற்றியும் பெற்றுள்ளார். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக 2016இல் அதிமுகவில் ஜெயலலிதா முன்னிலையில் இணைந்தார். இவர் நடித்த தமிழ் திரைப்படங்களின் வரிசை: 1985இல் சிதம்பர ரகசியம், 1986இல் ஊமை விழிகள், 1987இல் விலங்கு, ஊர்க்குருவி, 1990இல் இணைந்த கைகள், 1991இல் அதிகாரி, 1992இல் கோட்டை வாசல், 1993இல் முற்றுகை, 1994இல் ஊழியன், 1995இல் அசுரன், ராஜபுத்திரை, 1996இல் தாயகம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, துறைமுகம், 1997இல் ரோஜா மலரே, கடவுள், 1998இல் ஆசை தம்பி, உரிமை போர், 1999இல் சிவன், 2000இல் இண்டிபெண்டன்ஸ் டே, வீரநடை, புரட்சிக்காரன், 2001இல் ரிஷி, காற்றுக்கென்ன வேலி, 2002இல் தேவன், 2003இல் விகடன், 2006இல் திருப்பதி, கோவை பிரதர்ஸ், 2008இல் இன்பா, மதுரை பொண்ணு சென்னை பையன், 2010இல் தம்பி அர்ஜுனா, விருதகிரி, 2015இல் சவாலே சமாளி, 2021இல் அன்பிற்கினியால், 2022இல் ஆதார். இத்திரைப்படங்கள் நடிகர் அருண் பாண்டியன் நடித்த தமிழ் திரைப்படங்கள். இது போன்ற பல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.